அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரானில் பாகிஸ்தான் இராணுவ தளபதி, சவுதி அரேபியாவில் பாகிஸ்தான் பிரதமர், ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தையில் என்ன நடைபெறுகின்றது? ஈரானுக்கு திடீரென மிக கடுமையான எச்சரிக்கை ஒன்றை ரஷ்யா விடுத்திருக்கின்றார்கள். அமெரிக்காவின் மிக பிரமாண்டமான உளவு விமானம் ஈரானால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றதா என்ற அதிர்ச்சிகரமான செய்தியை அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள். ஒருவேளை அந்த சம்பவம் நடைபெற்றிருந்தால் அது அமெரிக்காவுக்கு பேரிடியாக மாறும் என்பதையும் அவர்கள் எச்சரிக்கையோடு தெரிவித்திருக்கின்றார்கள். ஈரான் மற்றும் ரஷ்யா, இந்தியா, சீனா போன்ற நாடுகள் தொடர்பில் அமெரிக்கா வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவித்தல். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய பிந்திய மிக முக்கியமான தகவல்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் மீண்டும் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெறுமா என்ற தோற்றப்பாட்டை ஏற்படுத்தும் விதமாக தற்போதைய நகர்வுகள் ஆரம்பித்திருக்கின்றது. பாகிஸ்தானினுடைய இராணுவ தளபதி ஹாஷிம் முனிர் ஈரானுக்கு சென்றடைந்திருந்தார். நேற்றைய தினம் தெரிவித்திருந்தோம். ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பஸ் அரக்ஷி அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்திருந்தார். இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமான ஹாஷிம் முனிர் ஈரானுக்கு சென்றிருந்தமை அமெரிக்காவின் செய்தியை அல்லது அமெரிக்காவினுடைய தகவலை ஈரானுக்கு தெரிவித்து ஈரானை மீண்டும் பேச்சுவார்த்தைக்கு அழைப்பதற்கான விடயமன்றி வேறு என்றும் இல்லை. ஏனெனில் பாகிஸ்தான் ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தம் வகித்திருந்தார்கள். எனவே ஹாஷிம் முனிர் மீண்டும் பாகிஸ்தான் எழுந்து சென்று ஈரானில் நேரடியாக அமெரிக்காவின் செய்தியையும் பேச்சுவார்த்தை அழைப்பையும் கொண்டு சென்றிருக்கின்றார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஹாஷிம் முனிர் ஈரானை சென்றடைந்திருக்கக்கூடிய சம நேரத்தில் பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷெரீப் அவர்கள், ஷெபாஸ் ஷெரீப் அவசரமாக சவுதி அரேபியாவுக்கு சென்றடைந்திருக்கின்றார். சவுதி அரேபியாவினுடைய மன்னர் சல்மான் கத்தாரினுடைய சவுதி அரேபியாவிலிருந்து கத்தார் போன்ற நாடுகளுக்கு சென்று மிக முக்கியமான சந்திப்புகளை நடத்தியிருக்கின்றார். ஒருபுறம் பாகிஸ்தான் இராணுவ தளபதி ஈரானிலும், பாகிஸ்தானுடைய பிரதமர் சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகளிலும் அவசர சந்திப்புகளையும் பேச்சுவார்த்தைகளையும் நடத்தி கொண்டிருப்பது பாகிஸ்தான் எப்படியாவது ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு மிக பெரிய அளவிலான முயற்சிகளை ஆரம்பித்துள்ளார்களா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. ஏனெனில் பாகிஸ்தான் இரண்டு தரப்புக்கும் இடையில் மிகப்பெரிய அளவில் செய்திகளை பரிமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். சவுதி அரேபியா என்ன விடயத்தை கூறியிருக்கின்றார்கள், சவுதி அரேபியாவில் என்ன விடயங்கள் பாகிஸ்தான் பிரதமருடன் பேசப்பட்டிருக்கின்றன என்ற விடயங்கள் இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை எமக்கு கிடைக்கவில்லை. இருந்த போதிலும் இது ஈரான் அமெரிக்க இஸ்ரேல் யுத்தத்தை நிறுத்துவதற்கான சந்திப்புகள் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. தற்போதைய நிலையில் வளைகுடா நாடுகளுக்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே மிக முக்கியமான பிரச்சனை ஈரான் அமெரிக்க போர் நிற்க வேண்டும். ஈரான் அமெரிக்க போர் நிறுத்தப்பட்டால் மட்டுமே ஹார்முஸ் ஜலசந்தியில் இயல்பான போக்குவரத்து, உலக பொருளாதார ஓட்டம் இயல்பு நிலைக்கு வரும், கச்சா எண்ணெயினுடைய வீழ்ச்சி என்பது எண்ணெய் இயல்பான ஒரு விலைக்கு வரும், உலக பங்கு சந்தைகள் மீண்டும் எழுச்சி வரும். எனவே இந்த ஈரான் அமெரிக்க போர் என்பது தனி ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கின்றது. எனவே சவுதி, கத்தார், பாகிஸ்தான், ஈரான் அனைத்து நாடுகளின் பேச்சுக்களும் இந்த யுத்தம் தொடர்பில் இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இவ்வாறு பாகிஸ்தான் பல முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். மீண்டும் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு அமெரிக்கா அழைக்கின்றார்கள். வாஷிங்டனின் நிலைப்பாடு இரட்டை தன்மையுடையதாக இருப்பதாக இன்று ஈரானினுடைய வெளியுறவு செய்தி இஸ்மாயில் பகாயி கடுமையாக சாடியிருக்கின்றார். ஒருபுறம் பாகிஸ்தான் ஊடாக எங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கின்றார்கள், மறுபுறம் ஹார்முஸ் நீரிணையை முற்றுகையிட்டு ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிட்டு எங்களுடைய பொருளாதாரத்தை நசுக்க பார்க்கின்றார்கள். திணிக்கப்பட்ட நிபந்தனைகளும் அதிகளவான அழுத்தங்களை கொடுத்தும் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு வர வைக்க முடியும் என்று நினைத்தால் அது தவறான கணிப்பு. ஈரான் ஒருபோதும் மிகப்பெரிய அழுத்தங்களுக்கும் திணிக்கப்பட்ட நிபந்தனைகளுக்கும் ஏற்றுக்கொண்டு பேச்சுவார்த்தை நடத்தாது. இயல்பான சூழலில் பரஸ்பர நம்பிக்கையோடு கண்ணியமான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டால் மட்டுமே ஈரான் அதில் பங்காற்றும் என்பதை அவர் தெளிவுபடுத்தி இருக்கின்றார். ஏனென்றால் அமெரிக்காவுடைய நிலைப்பாடு என்பது மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது. ஏனெனில் ஒருபுறம் ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்குவோம், ஈரானின் உடைய
ஏற்றுமதி முழுமையாக கடலில் முடக்கப்படும், ஈரானிய கப்பலை தகர்ப்போம். மறுபுறத்தில் இந்த ஒரு அறிவிப்பை விடுகின்றார்கள், ஈரான் மற்றும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை இந்தியாவும் சீனாவும் நிறுத்த வேண்டும், அல்லாது விட்டால் அவர்கள் மீது மீண்டும் அதிகளவான வரி விதிப்பது தொடர்பாக நான் பரிசீலனை செய்வதாக ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். இந்த வேதாளம் மீண்டும் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறுவதைப் போல இந்த ட்ரம்பினுடைய நிலைப்பாட்டுகள். நேற்று சீனாவை புகழ்ந்து பேசுகின்றார். சீனா ஈரானுக்கு ஆயுதங்கள், நாங்கள் நேற்றைய தினமே குறிப்பிட்டோம். இந்த ட்ரம்பினுடைய வாய் என்பது பொய்கள் பேசுவதற்கென்றே இருக்கக்கூடிய ஒரு வாய். பொய்யிலேயே பிறந்து பொய்யிலேயே வளர்ந்து என்று தமிழில் ஒரு பழமொழி சொல்வார்கள். அதே போல தான் இந்த ட்ரம்ப் வாய் திறந்தாலே பொய். அவ்வாறான ஒரு நிலையில் தான் நேற்று சீனாவை புகழ்ந்தார். இன்று கூறுகின்றார், நீங்கள் ஈரானுடைய எண்ணெயை ரஷ்யாவுடைய எண்ணெயை மிகப்பெரிய அளவில் வாங்குவதனால்தான் அவர்கள் இந்த பொருளாதாரத்தை பயன்படுத்தி யுத்தத்திற்கு மிகப்பெரிய பணத்தை ஒதுக்குகின்றார்கள். ரஷ்யா உக்ரைனில் யுத்தத்தில் ஈடுபடவும் ஈரான் இவ்வளவு பெரிய யுத்த செலவினங்களை மேற்கொள்ளவும் எண்ணெய் விற்பனை தான் காரணம். எனவே நீங்கள் ஈரான் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துங்கள், சீனாவுக்கு எச்சரிக்கை. மறுபுறத்தில் எதில் தொடர்பும் இல்லாமல் அமைதியாக இருக்கக்கூடிய இந்தியாவுக்கும் ஒரு எச்சரிக்கை. ஈரான் எண்ணெயும் ரஷ்யா எண்ணெயும் நீங்கள் இனி வாங்கக்கூடாது, நாங்கள் எண்ணெய் விற்கின்றோம், எங்களிடம் எண்ணெய் வாங்குங்கள், வேறு நாடுகளிடம் வாங்க முடியும் என்று புதிய சிக்கலை கொடுக்கின்றார்கள். அதேபோல் ஈரானின் 36 மிக முக்கியமான வர்த்தக நிறுவனங்கள், தனிநபர்கள் மீது அமெரிக்கா புதிய பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றார்கள். ஈரானின் வருமானத்தை முடக்க கர்மஸ் கடல் பகுதியை கண்காணிப்பு வலயத்திற்குள் கொண்டு வந்திருப்பதாகவும், ஈரானின் தனி நபர்கள் உட்பட பல பல்தேசிய நிறுவனங்களுக்கு எதிரான பொருளாதார தடைகளையும் தாங்கள் விதித்திருக்கின்றோம் என்ற செய்தியையும் அமெரிக்கா கூறுகின்றார்கள். எனவே இந்த அமெரிக்காவினுடைய இரட்டை நிலைப்பாடு என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஈரானுக்கு ஏற்படுத்துகின்றது. ஈரானுக்கு மட்டுமல்ல, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கும் கூட அமெரிக்காவின் நிலைப்பாடு ஒரு உறுதியற்ற, கொள்கையற்ற, உண்மைத்தன்மையற்ற நிலைப்பாட்டை தான் இந்த ட்ரம்ப் நிர்வாகம் தொடர்ச்சியாக செயற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை அனைத்து உக்ரைன் விவகாரம் முதல் காசா விவகாரத்திலிருந்து அனைத்திலுமே தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே அமெரிக்கா பாகிஸ்தான் மூலம் ஈரானிய பேச்சுவார்த்தைக்கு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுத்தாலும் கூட அவர்களுடைய நிலைப்பாடு என்பது மிகப்பெரிய குழப்பகரமான ஒன்றாக அமைந்திருக்கின்றது. ஈரானும் இதைத்தான் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்க கடற்படை முற்றுகை ஆத்திரமூட்டும் செயல்களை ஒருபுறம் மேற்கொண்டு போர் நிறுத்தத்தை மீறி மிகப்பெரிய அளவில் செயற்பட்டு கொண்டு மறுபுறத்தில் எம்மை பேச்சுவார்த்தைக்கும் அழைக்கின்றார்கள். எனவே இது முழுக்க ஒரு குழப்பமான நடவடிக்கை என்று குறிப்பிடுகின்றார்கள். அமெரிக்காவின் நடவடிக்கைகள் குறித்து இவர்கள் தெளிவான விடயத்தை தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் இன்றைய தினம் ரஷ்யாவின் உடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு செய்தியை வெளியிடுகின்றார்கள். ரஷ்யாவின் உளவு தகவல்களை மேற்கோள் காட்டி மத்திய கிழக்கு முழுவதும் அமெரிக்க படைகளை இராணுவங்களை மிகப்பெரிய அளவில் குவித்து கொண்டு மத்திய கிழக்குக்கு மிகப்பெரிய அளவில் ஆயுத தளபாடங்களையும் வெடிமருந்துகளையும் ஏவுகணைகளையும் நகர்த்தி கொண்டு ஈரானுக்கு எதிரான தரைவழி இராணுவ நடவடிக்கைகளுக்கான தயாரிப்புகளை மறைப்பதற்கு இவர்கள் மீண்டும் பாகிஸ்தான் ஊடாக ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை மறைப்புகளை பயன்படுத்தலாம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். சுருக்கமாக கூறுவதென்று சொன்னால், இவர்கள் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை அல்லது தரைவழி யுத்தத்துக்கு தயாராகி கொண்டு இந்த பேச்சுவார்த்தை என்ற பெயரில் ஈரானை திசை திருப்பி ஈரான் எதிர்பாராத நேரத்தில் ஒரு தரைவழி தாக்குதலை நடத்தக்கூடிய, இது வெளிப்படையாக சொன்னால் ஒரு முதுகில் குத்தக்கூடிய செயல்பாடு. வாருங்கள் சமாதானம் பேசுவோம் என்று கூறிவிட்டு மறுபுறத்தில் தரைவழி தாக்குதலுக்காக அமெரிக்க படைகள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன, அமெரிக்க போர் விமானங்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவினுடைய விமானங்கள் தினசரி மத்திய கிழக்கில் ஆயுதங்களை குவித்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த விடயம் தொடர்பில் ஈரான் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று அமெரிக்க மீதான நம்பகத்தன்மையை ரஷ்யாவும் கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றார்கள். நேரடியாகவே இந்த அறிவிப்பை தற்போது ஈரானுக்கு விடுத்திருக்கின்றார்கள். அடுத்து அமெரிக்க இராணுவத்திற்கும் அமெரிக்காவின் உடைய விமான தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்றை ஈரான் கொடுத்திருக்கிறார்கள். நேற்றைய காணொளியில் ஒரு விடயம் தெரிவித்திருந்தோம். அமெரிக்காவின் MQ-40 ட்ரெஷர் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிநவீன உளவு விமானம் ஏப்ரல் 9ஆம் தேதி பாரசீக வளைகுடாவில் காணாமல் போயிருந்தது. இந்த விமானம் பாரசீக வளைகுடாவில் பறந்து கொண்டிருந்த போது மாயமாக இருந்தது. இது சுமார் 2500 கோடி ரூபாய், $280 மில்லியன், 2500 கோடி ரூபாய் பெறுமதியான விமானம் என்றும்
குறிப்பாக F-35 ஒரு போர் விமானத்தை விட 2 மடங்கு அதிக விலையை கொண்ட விமானம், மிகப்பெரிய அளவில் வசதிகள் மேம்படுத்தப்பட்ட அமெரிக்காவிடமே ஒரு 15 முதல் 16 இவ்வாறான உளவு விமானங்கள் தான் இருக்கின்றன. இந்த விமானம் இத்தாலியின் தளத்திலிருந்து கிளம்பிய இந்த ட்ரோன் 4 மணி நேர பணிக்கு பிறகு சவுதி வான்பரப்புக்குள் நுழைய முயன்ற போது சிக்னல் துண்டிக்கப்பட்டது. சிக்னல் துண்டிக்கப்பட்ட பின்னர் அவசர செய்தியை அது அனுப்பிய பின்னர் திடீரென ஈரானுடைய திசை நோக்கி அது திரும்பி மறைந்து போனதாக இறுதிக்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. F-35 போர் விமானங்களைப் போல 2 மடங்கு விலையை கொண்ட இந்த ட்ரோன்கள் தொடர்ந்து 24 மணி நேரத்திற்கு மேலாக பறந்து உளவு பார்க்கும் தன்மையுடையது மட்டுமல்ல, 50,000 முதல் 55,000 அடி உயரத்தில் கூட துல்லியமாக பறந்து கண்காணிப்பு செய்யக்கூடியது. தரையில் ஒரு மனிதன் நடந்து சென்றால் அந்த மனிதனின் நிழலை கூட படம் பிடித்து உடனடியாக கட்டுப்பாட்டறைக்கு அனுப்பும் அளவுக்கு மிக துல்லியமான ஒரு ட்ரோன். அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய ட்ரோன்களிலேயே முதல் தர உளவு ட்ரோன் என்று சொன்னால் இந்த MQ-4 ட்ரைசன் என்ற இந்த உளவு விமானத்தை தான் அவர்கள் குறிப்பிட முடியும் என்று சொல்லும் அளவுக்கு மிக பிரமாண்டமான இந்த ட்ரோன் தற்போது காணாமல் போயிருந்தது என்ற செய்திகள் வெளியான சூழ்நிலையில் தற்போது இதில் ஒரு திருத்தமாக பென்டகன் ஒரு சந்தேகத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டால் அது தொடர்பான செய்மதி படங்கள் வெளியாக இருக்கும். ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தால் அது தொடர்பான பாகங்களையோ அல்லது தாங்கள் சுட்டு வீழ்த்திய விமானத்தினுடைய எச்சங்களையோ ஈரான் சமூக வலைத்தளங்களூடாக வெளியிட்டிருப்பார்கள். ஆனால் தங்களுடைய செய்மதி புகைப்படங்களிலும் ட்ரோன் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவோ விபத்துக்குள்ளாகி வீழ்ந்திருப்பதாகவோ தங்களுக்கு செய்திகள் கிடைக்கவில்லை. ஈரானும் அதுபோன்ற வீடியோ பதிவுகளை வெளியிடவில்லை. எனவே இந்த ட்ரோனை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் என்று சொல்லக்கூடிய தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் ஹேக்கிங் செய்து ஈரான் அதை தங்களுடைய நாட்டுக்குள் தரையிறக்கி விட்டார்களா என்ற அச்சம் அமெரிக்காவுக்கு எழுந்திருக்கின்றது. இந்த விமானத்தை உளவு ட்ரோனை ஈரான் தரையிறக்கினால் என்ன பாதிப்பு என்று நீங்கள் நினைத்தால், உலகிலேயே ரிவர்ஸ் என்ஜினியரிங் என்று சொல்லக்கூடிய ஒரு குண்டை எடுத்தாலோ, ஒரு விமானத்தை எடுத்தாலோ, ஒரு கப்பலை எடுத்தாலோ அதை மீண்டும் பின் பொறியியல், அதாவது அதே விதத்தில் ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்து முழுமையாக அதே போன்ற ஒரு பொருளை தயாரிப்பதில் ஈரான் விஞ்ஞானிகள் மிகப்பெரிய கில்லாடிகள். இவர்தான் அமெரிக்காவினுடைய சில ஆயுதங்கள் ஈரானுடன் சிக்கி அதுபோன்ற ஏவுகணைகளை ஈரான் உருவாக்கி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராகவே பயன்படுத்தினார்கள். இஸ்ரேலிய ட்ரோன்களுக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டது. ரஷ்யா கூட மிகப்பெரிய தொழில்நுட்ப வல்லுநர்கள் இருந்த போதிலும் கூட உக்ரைனிடம் இருந்து அமெரிக்காவினுடைய ஒரு விலை மதிப்பற்ற ஆயுதம், அமெரிக்காவினுடைய விலை மதிப்பற்ற ட்ரோன், அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான ஏவுகணைகள் ஏதாவது வெடிக்காத நிலையில் அவர்களால் கையகப்படுத்தினால் உடனடியாக ஈரானுக்கு கொடுத்து இதை ரிவர்ஸ் என்ஜினியரிங் மூலம் எவ்வாறு மீண்டும் உருவாக்குவது என்பதை பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறும் அளவுக்கு ரஷ்யாவை விட அமெரிக்காவை விட இந்த ரிவர்ஸ் என்ஜினியரிங் துறையில் மிகப்பெரிய ஒரு வல்லமை படைத்த விஞ்ஞானிகள் எல்லாம் ஈரானில் இருக்கின்றார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதனால் அமெரிக்கா நடுங்கி போயிருக்கின்றார்கள். ஏனெனில் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தால் விமானம் தற்போது 2500 கோடி ரூபாவுடன் நஷ்டத்துடன் போயிருக்கும். ஆனால் இந்த விமானத்தை ஈரான் வெற்றிகரமாக ஹேக்கிங் செய்து தங்களுடைய நாட்டுக்குள் தரையிறக்கி விட்டார்கள் என்று சொன்னால் அந்த விமானத்தின் உடைய மாதிரியை வைத்து அவர்கள் இதே ட்ரோன்களை விரைவில் உருவாக்கி விடுவார்கள் என்பது பென்டகனையும் அமெரிக்காவையும் மிகப்பெரிய அச்சத்துக்குள்ளும் அதிர்ச்சிக்குள்ளும் ஆழ்த்தி இருக்கின்றது. இது எவ்வளவு தூரம் செல்லப்போகின்றது, உண்மையில் ஈரான் கையகப்படுத்தி இருப்பதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் என்று பலரும் குறிப்பிடுகின்றார்கள். ஏனெனில் ட்ரோன் காணாமல் போனதிலிருந்து சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தாரோ அல்லது விபத்துக்குள்ளாகி வீழ்ந்து நொறுங்கியதற்கான ஆதாரங்கள் எவையும் கிடைக்கவில்லை. இந்த நிலையில் இந்த ட்ரோன்கள் ஈரானிடம் சிக்கினால் அது நிச்சயமாக ஈரான் ரிவர்ஸ் என்ஜினியரிங் செய்து அதைவிட பலம் மிக்க அதே போன்ற ட்ரோன்களை உருவாக்கி விடுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இறுதியாக உக்ரைனுக்கு ஆயுதங்கள் தயாரித்து கொடுக்கும் ஐரோப்பிய நிறுவனங்களை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதலை நடத்தப் போவதாக ரஷ்யா ஒரு திடீர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ஈரான் அமெரிக்கா போரினாலேயே உலகம் அல்லாடி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் உக்ரைன் ரஷ்யாவினுடைய துறைமுகங்கள் கப்பல்கள் மீது மிகப்பெரிய தாக்குதலை நேற்று முன்தினம் மேற்கொண்டிருந்தார்கள். ரஷ்யாவின் எண்ணெய் ஏற்றுமதிக்கு எரிவாயு ஏற்றுமதிக்கு தயார் நிலையில் இருந்த எண்ணெய் கப்பல்களும் உக்ரைனிய ட்ரோன்களால் இலக்கு வைக்கப்பட்டு அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் ரஷ்யா வெகுண்டெழுந்திருக்கும் சூழ்நிலையில்
ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு ஆயுதங்களை அனுப்பி இந்த பிரச்சனையை மேலும் விரிவுபடுத்த வேண்டாம். ஒருவேளை ரஷ்யாவினுடைய எச்சரிக்கையை மீறி உக்ரைனுக்கு நீங்கள் ஆயுதம் அனுப்பினால் உங்கள் நாடுகளில் ஆயுதங்களை தயாரித்து கொடுக்கும் நிறுவனங்களை இலக்கு வைத்து நாங்கள் மிக கடுமையான தாக்குதலை நடத்தப் போகின்றோம் என ரஷ்யா அறிவித்திருப்பது உக்ரைன் ரஷ்யா என்பதை கடந்து ரஷ்யா நேட்டோவுக்கு இடையிலும் ஒரு போரை ஏற்படுத்தி விடுமான அச்சங்களையும் இந்த எச்சரிக்கைகள் ஏற்படுத்தி இருக்கின்றது. இவைதான் தற்போது வரை வெளியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.